அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் தான். நெல்லிக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா இல்ல அதனால காஞ்சது போட்டிருக்கேன். ஒரு 10-15 இலை போட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் உப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மை போல அரைச்சிட்டு அரைச்சது என்ன குவான்டிட்டி இருக்கோ அதே அளவு தண்ணி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் நெல்லிக்காய் அப்படியே குடிக்க முடியாது, அதனாலதான் தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே வடிகட்டிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸா குடிச்சு முடிச்சாச்சு. ஐதானுக்கு லைட்டா 2 பல் மட்டும் இப்ப வெளில தெரியுது. அது ஒரு மாதிரி அவனுக்கு வாய்க்குள்ள பண்ணுது போல. அந்த நாக்கை வச்சு தள்ளிட்டே இருக்கான் அந்த பல்ல. இன்னைக்கு சண்டே வெளியில மார்க்கெட்டுக்குலாம் போற வேலை இருக்கு அப்படின்றதுனால காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவருக்கு சர்லாக் ஊட்டி விட்டுட்டேன். சர்லாக் ரெகுலராலாம் கொடுக்க மாட்டேன், ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல மட்டும் தான் சர்லாக் கொடுக்குறது. மற்ற நேரங்களில் ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பேன். சாப்பிட்டு முடியுமே அவருக்கு நல்ல தூக்கம் வருது. மார்க்கெட் போலாம் அப்படின்ற பிளானை கொஞ்சம் லேட்டா போவோம், அவன் தூங்கி எந்திரிக்கும் அப்படின்னு இவனை தூங்க வைக்க போறேன். இப்ப அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் வேலையாவது முடிச்சிருவோம் அப்படின்னு பூரி கிழங்கு ஜரார் கேட்டுக்கிட்டே இருந்தா இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு இன்னொரு சைட்ல மாவு பிசைறதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர்ல போட்டு விட்டாச்சு. கோதுமை மாவு, ரவை, கொஞ்சோண்டு சீனி, அப்புறம் உப்பு, நெய் இல்லைன்னா வெண்ணெய், இது ஏதாவது சேர்த்தோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே நல்லா திக்கான டோவாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இன்னொரு சைடில் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு, கடுகு இது எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் யாருமே போட மாட்டாங்க, எனக்கு அந்த வாசனை பிடிக்குன்றனால கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட போட்டுட்டு கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த திக்னஸ் நல்லா இருக்கும், கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றனால லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும். இது பூரிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஜராருக்கு ரொம்ப பிடிக்குன்றனால நான் வந்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் பூரி கூட சீனி வச்சு தான் சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன, மாவு வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு தேய்ச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நான் ஒரு 2 பூரி சுட்டு முடிக்கிறதுக்குள்ளவே ஐதான் எந்திரிச்சிட்டான். அவ்வளோதான். இந்த 2 பூரியை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான் மார்க்கெட் பக்கம். ஆல்ரெடி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு சீனி சேர்த்தோம்ல, அதான் இவ்வளோ கலர் வந்திருக்கு. பூரி கிழங்குலாம் வச்சு ஜரார் கையில கொடுத்து அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பியாச்சு. மார்க்கெட்டுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடியே மீன் வந்து சொல்லி வச்சிருந்தேன், அதனால அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம எப்போ போனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தனால நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். கிளி மீன் தான் எடுத்து வச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4.25 கிலோ மீன். கிளி மீன் எப்பயுமே தோல் எடுத்துட்டு தான் வாங்கணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கும். 4.25 கிலோ மீனுமே எனக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நான் இப்ப வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு போய் பாதியை கொடுத்துட்டு எனக்கு தேவையான பீசஸ் மட்டும் தான் பார்த்து எடுத்துட்டு வர போறேன். அப்புறம் தலையெல்லாம் எனக்கு தேவைப்படாது, அதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல கொடுக்க போறேன். பீசஸை நான் அப்படியே போட சொல்லிட்டேன் பெருசு பெருசா, அப்பதான் வீடியோக்கு நல்லா தெரியும் அப்படின்றனால. ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல, அதுல ரெசிபிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அதுதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். மீன் வாங்கின கையோட அப்படியே எங்க வீட்டுக்கு போய் அங்க மீனை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு வந்து செனை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால அந்த செனையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் முழுசா. அப்புறம் ஒரு 5-6 பீஸ் மட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். அவங்க குழம்பு வைக்க போறனால தலையெல்லாம் கூட அவங்ககிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நெய்ச்சோறு தான் தாளிச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டீங்க நெய்ச்சோறு ஏன் சிகப்பு கலர்ல இருக்கு, பிரவுன் கலர்ல இருக்கு, வெள்ளை கலர்ல தானே இருக்கணும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதங்க விட்டுருவேன். எனக்கு அந்த வதங்கின வெங்காயத்தோட ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்கும் நெய்ச்சோறுல, அதனாலதான் கலர் அப்படி வந்துருது. தேங்காய் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு புதினா மல்லிலாம் சேர்த்து நல்லா வதங்க விட்டுட்டு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி வந்து 1:1 அந்த ரேஷியோவில் தான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸில் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அதே மாதிரி தண்ணி கொதிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த அரிசியை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அந்த அரிசியை சேர்த்துட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் போட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு அப்படியே விசில் போட்டுற வேண்டியதுதான். இவ்வளோதான் அந்த நெய்ச்சோறு. கலர் வந்ததுக்கு காரணம் இதுதான். உங்களுக்கு வெள்ளை கலரில் வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை அவ்வளோ வதங்க விட வேண்டாம். அடுத்ததான் இன்னைக்கு நான் கிரீன் மசாலா கிரேவி தான் பண்ண போகிறேன். அதனால கொஞ்சோண்டு உப்பு, லெமன் ஜூஸு இதை மட்டும் போட்டு லைட்டாக அப்படியே பரட்டி வச்சிருவோம். 3 பீஸில் வந்து பண்ண போகிறேன் நான், அதனால அந்த 3 பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். கிரேவியில் 3 பீஸ் போட போகிறேன், பொரிக்கிறதுக்கு 3 பீஸு. பொரிக்கிற மீனில் அப்படியே மசாலாவை போட்டு பெரட்டி மேரினேட் பண்ணி வச்சிருவோம். கரெக்டாக ஒரு 1 மணி நேரமாவது இது ஊறட்டும், அப்போதான் நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ அந்த கிரீன் மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம்,
ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்செடுத்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸும் போட்டு திரும்ப ஒருக்கா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் கிரீன் மசாலா ரெடி. மீனை லைட்டா எண்ணெயில போட்டு பொரிச்செடுத்து அதுக்கப்புறமா தான் கிரீன் மசாலால சேர்க்க போறோம். அதுக்குன்னு முழுசாலாம் வேக வைக்க கூடாது. லைட்டா அந்த மேல வந்து ஒரு லேயர் கொடுக்கறதுக்காக தான் எண்ணெயில கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம உப்பும் லெமன் ஜூஸும் போட்டு பரட்டி வச்சிருந்தோம்ல அந்த மீனை போட்டு லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போல அதை அப்படியே போட்டு வதங்க விட்டுட்டு மீனை பெரட்டி போட்டுட்டு கிரீன் மசாலாவையும் சேர்த்து அந்த மிக்சியை நல்லா கழுவி தண்ணி ஊத்திட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுருவோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். மீன் கூட தயிர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் யூஸ்வலா இந்த ரெசிபியை நான் இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணாலும் நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு, அந்த மசாலாவுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மீன் இருக்குல்ல அந்த 3ஐயும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லியை தூவி அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். மீனை ஃப்ரை பண்ணோம்ல அந்த தவால ஒட்டி இருக்க மசாலாலாம் எடுத்து அப்படியே அந்த கிரேவிலே சேர்த்துருங்க. அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். மீன் முட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும். அதை அப்படியே டேரெக்டாக தண்ணியில் அலசிட்டு கையில நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைய உள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி முட்டை எல்லாம் வெளியில வந்துடும். அந்த தோல் வந்து அப்படியே ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருங்க. அது வேண்டாம் நம்மளுக்கு ரெசிபியில. அது உள்ள இருக்கிற முட்டை மட்டும் போதும். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா ஒரு 25-30 சின்ன வெங்காயம் நிறைய போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். பொடி மாசுல வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு திரும்ப வதக்கி விட்டுருவோம். ஓரளவுக்கு நல்லா முருகி வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு பெரட்டி வச்சிருந்தோம்ல அந்த மீனை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். ஷாலோ ஃப்ரை தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ஆல்ரெடி நம்ம இதுல பொரிச்சிருக்கோம், இதுலயே செஞ்சிருவோம் அப்படின்னு எண்ணெய் ஊத்தாம அப்படியே இதுலயே பொரிச்சு எடுத்தாச்சு. முட்டை பொடி மாசுக்குமே பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தான் எப்பயும் போடுவேன். ஆனா இந்த தடவை ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை போட்டு பண்ணி விட்டுட்டேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த முட்டை அதையும் சேர்த்துட்டு நார்மலா நீங்க முட்டை பொடி மாசுக்கு எவ்வளவு டைம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி போட்டு பெரட்டி எடுத்து கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா முட்டை பொடி மாஸ் ரெடி. சாரி, மீன் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு இது அம்பட் ருசியா இருக்கும். யூஸ்வலா நீங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிரீன் மசாலா ட்ரை பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். பொரிச்செடுத்த மீன் முட்டை பொடி மாசு அந்த கிரீன் மசாலாவோட நெய்ச்சோறு பெரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரீன் மசாலா நானு, சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா ஃபீட்பேக் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வெளியில ஒரே சத்தமா இருந்துச்சு. என்னன்னு வந்து எட்டி பார்த்தா குட்டியா ஒரு பப்பி இருந்துச்சு. அது கூட அவங்க அம்மாவும் இருந்துச்சு. அவங்களுக்கு பசிச்சிருச்சு போல, ரொம்ப நேரம் சவுண்ட் போட்டுட்டே இருந்தாங்க. அதனால ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி அவங்களுக்கு அந்த பால் கொடுத்தேன். இவங்க 2 பேரும் போட்ட சத்தத்துல தான் வெளியவே போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரெடி மிக்ஸ் இருந்துச்சு கேக் பண்ற மாதிரி. அதை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேக்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு மக் கேக் தான். நான் மக்ல பண்ணாம பவுல்ல பண்ண போறேன். எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. ஆனால் சாக்லேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால நம்ம வீட்டில் இருந்த சாக்லேட்ஸ் அந்த கொடைக்கானல் போகும்போது வாங்கிட்டு வந்தேன்ல அந்த சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் போட்டு தூக்கி போடு வரட்டும் அப்படின்ற மாதிரி உள்ளே போட்டு விட்டேன். நல்லா தான் வந்துச்சு. ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டோம். சரா ரொம்ப ஹாப்பி. எனக்கு டெய்லி கேக் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்ல மண் சட்டி, அதெல்லாம் வந்து சீசன் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சது அப்படியே விட்டுட்டேன். டைமே இல்லை. சரி இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு காலையிலே வந்து நான் அதில் அரிசி மாவுலாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாத்தையும் அரிசி மாவு எடுத்து போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இந்த சீசன் பண்ணுற வீடியோ கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. மட்பாட் சீசனிங் வீடியோ சோறு கண்டிடம் சொர்க்கம் அடிங்க, உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதே மாதிரி அயன் கடாய் சீசனிங் வீடியோவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.